தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி பாட்டி சமையலில் வீட்டிலையே சூப்பராக எப்படி பால்கோவா பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சமான அளவில் பால் எடுத்திருந்துமே இவ்வளோ நம்மளுக்கு பால்கோவா கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது டேஸ்ட்டு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது பால்கோவா செய்கிறதுக்காக நான் இதில் 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்கலை. இப்போ நல்லா பொங்கு வந்துருச்சு. நான் மறுபடியும் கலக்கி விட்டுருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் எப்படி பால்கோவா வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நல்லா பொங்கு நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக ஒரு 10 ரூபா பாக்கெட் அளவுக்கு நான் இந்த பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பாக்கெட் மட்டும் நான் இதில் பால் பவுடர் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். இது அப்படியே நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். இதில் இப்போ ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறேன். ஒயிட் சுகர் தீந்துருச்சு. அது கொஞ்சமாக தான் ஸ்டாக் வச்சுக்குவேன் நான். ஏதாவது இந்த மாதிரி குலாப் ஜாமுன் போடுறப்போ, அதாவது லட்டு செய்யும்போது அப்போ தான் யூஸ் பண்ணுவேன் ஒயிட் சுகரு. இப்போ இது நம்ம 5 ஸ்பூனு சர்க்கரை சேர்த்தாச்சு. இது நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இடைக்கு மட்டும் நம்ம கலந்து விட்டுட்டு அந்த பால் அப்படியே கொதிச்சுட்டே இருக்கட்டும். நல்லா திக்காகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு பாருங்கள். இது நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டதில்லை. ஆறுச்சுன்னா நம்மளுக்கு கடையில் வாங்குகிற பால்கோவா அளவுக்கு நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ இது 3/4 லிட்டர் பால் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பால்கோவா வந்திருக்கு. இந்த பவுலில் 3/4 பவுல் அளவுக்கு பால்கோவா வந்திருக்கு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம கடையில் கொடுக்குற பால்கோவா மாதிரியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபர்தராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல சமையலுடன் பாட்டி சமையல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.